நம்ம கிச்சனில் மண்ணே இல்லாமல் வளர்க்க முடியும். சட்டுன்னு வளரக்கூடிய ஒரு 4 காய்கறிகள் இல்லைன்னா பயிர்கள் நான் வந்து உங்களுக்கு சொல்ல போறேன். வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஃப்ரீடம் தமிழ் சேனல். நான் உங்களோட சனாரா. நம்ம நிறைய பேருக்கு வந்துட்டு கிச்சன்ல கியூட்டா சின்னதா வந்துட்டு ஏதாவது வளர்த்துக்கணும் அப்படின்ற ஆசை வந்து இருக்கும். காய்கறிகள் ஆகட்டும், பயிர்கள் ஆகட்டும். என்னோட கிச்சன் கார்டன் இது, நான் வந்து இதில் வளர்த்துக்கிறேன். பெருமையாகவும் வந்து சொல்லிப்போம், என்னோட கிச்சனில் நானே வளர்த்து என்னோட சாப்பாடு நான் யூஸ் பண்ணியிருக்கேன், சாப்பிட்டு சொல்லி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு பிளான் இருக்கிற ஆளாக இருந்தால் சட்டுன்னு வளரக்கூடிய ஒரு 4 காய்கறிகள் இல்லைன்னா பயிர்கள் நான் வந்து உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மைக்ரோ கிரீன்ஸ். மைக்ரோ கிரீன்ஸோட எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படின்னா நம்மளோட கடுகு எடுத்துக்கலாம், ஃபெனுக்ரிக் அதாவது வெந்தயம் எடுத்துக்கலாம், இல்லைன்னா நம்மளோட முளைக்கட்டின பயிரெல்லாம் இருக்கு இல்லையா, பச்சை பயிரெல்லாம், அந்த மாதிரியான விஷயங்களையும் நம்ம வந்துட்டு இங்கே வந்து நம்ம கிச்சன்லேயே, அதாவது பெருசாக வெளியே போய் அறுவடைலாம் பண்ணி அதை வந்து விதைச்சி எல்லாம் பண்ணணும் அப்படின்ற அவசியமே வந்து கிடையாது. நம்ம கிச்சனில் மண்ணே இல்லாமல் வளர்க்க முடியும். மண் இல்லாமல் வளர்க்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து முடியும். அதோட ஒரு மெத்தடாலஜியை இப்போ நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் எடுத்துக்கோங்க, ஒரு டிஷ்யூ பேப்பர், இல்லைன்னா நீங்கள் வந்து காட்டன் கிளாத் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் காட்டன் துணி நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ ரொம்பவே மெல்லிசான காட்டன் துணியாக வந்து இருக்கணும், இல்லைன்னா அதுக்கு முளை கட்ட முடியாது, அதாவது ரூட்ஸ் வந்து கீழே ரீச் ஆக முடியாது. ஸோ நீங்கள் டிஷ்யூ இல்லைன்னா அந்த காட்டன் துணியை யூஸ் பண்ணிவிட்டு அந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு பாக்ஸ்குள்ளே போட்டுருங்க. அதை நினச்சிக்கோங்க, ரொம்பவும் நினைக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் நினைக்கக்கூடாது. அந்த ஈரப்பதம் இருக்கக்கூடிய அளவுக்கு நினச்சிட்டு நம்மளோட கடுகையோ, நம்மளோட இந்த வெந்தயத்தையோ, இல்லைன்னா நம்மளோட இந்த பச்சை பயிர் இருக்கு இல்லையா, பச்சை பயிர் போடுறீங்கன்னா மட்டும் அதை முத நாளே வந்து தண்ணியில் சோக் பண்ணி வச்சுருங்க. அடுத்த நாள் காலையில் அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி போட்டுக்கலாம். இதுவே வந்து நீங்கள் கடுகு யூஸ் பண்ணுறீங்க, வெந்தயம் யூஸ் பண்ணுறீங்கன்னா பிரச்சனை கிடையாது. அப்படியே மேலாப்பில் ஒரு லேயரை வந்து தூவி விட்டுருங்க. தூவி விட்டதுக்கப்புறம் இன்னொரு டிஷ்யூ எடுத்துகிட்டு நினச்சிட்டு அப்படியே அது மேலே போட்டுருங்க. ஒரு 2 நாளுக்கு அந்த துணி வந்து இருக்கட்டும், அதாவது டிஷ்யூ வந்து அப்படியே இருக்கட்டும். ஆனால் காலையில் ஒரு தடவை, சாயங்காலம் ஒரு தடவை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்ப்ரே இருக்கு இல்லையா, ஸ்ப்ரே இருந்துச்சுன்னா ஸ்ப்ரே யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கையிலேயே வந்துட்டு கூட தண்ணி வந்து தெளிச்சு விட்டுறலாம். தெளிச்சு விட்டீங்க அப்படின்னா அந்த ஈரப்பதம் வந்து போகாது. ஈரப்பதம் கண்டிப்பாக வந்து இருக்கணும், இல்லைன்னா அது வந்து கரிஞ்சு போயிடும். ஸோ கரியாமல் இருக்கிறதுக்கு தான், இந்த ஈரப்பதம் இருக்கிறதுக்கு தான் இந்த காலையில் ஒரு தடவை, சாயங்காலம் ஒரு தடவை நம்ம வந்துட்டு தண்ணியை தெளித்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ 2 நாள் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா கொஞ்சமாக அது முளை கட்ட ஆரம்பிக்கும். அப்போ இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த டிஷ்யூவை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இதுவே ஒரு 7 to 8 days நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதோட பர்ஃபெக்டான டேஸ்ட் நமக்கு வந்து கிடைக்குங்க. கொஞ்சம் அதை வந்து நம்ம நீட்டி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு துவர்ப்பு, ஒரு பிட்டர்னஸ் வந்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த பிட்டர்னஸை தவிர்க்கிறதுக்கு நம்ம ஒரு 6 to 7 days இதை வந்து அறுவடை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் சாலட்ல யூஸ் பண்ணிக்கலாம், தோசையில் யூஸ் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா 1 weekல உங்களுக்கு வந்து கையில் கிடச்சிடும். அண்ட் இதுக்கு மண் அப்படின்ற விஷயமே வந்து தேவை கிடையாது. நான் சொன்ன மாதிரி அந்த டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணிங்கனாவே போதும். அந்த தண்ணியை மட்டும் கரெக்டாக மேனேஜ் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பேப்பரும் சரி, மேலே இருக்கிற பேப்பர்லையும் சரி, தண்ணி இருந்துகிட்டே இருக்கணும். தண்ணி இல்லாமல் போச்சு அப்படின்னா வாடிடும். அதுக்கு மட்டும் நீங்கள் ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம வந்து மைக்ரோ கிரீன்ஸ் பார்த்தாச்சு. 2வது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பீட்ஸ், அதாவது செங்கிழங்கு அப்படின்னு வந்து சொல்லுவோம் இல்லையா, அதோட இலைகளும் ஆகட்டும், அதோட ரூட்ஸும் ஆகட்டும் நம்ம வந்து கன்சியூமபிள், அதாவது சாப்பிடலாம். ஸோ இதை வந்து நீங்கள் பேபி பீட்ஸ் வளர்க்க பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு 40 daysக்குள்ள உங்களுக்கு வந்து கிடச்சிடுங்க. அதுவே நீங்கள் வந்துட்டு நல்லா பெருசாக மெச்சூர்டான பீட்ஸ் வளர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 50 to 55 days வரைக்கும் உங்களுக்கு வந்து எடுக்கும். ஸோ இதுக்கு தேவையான 2 முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்பேசிங், அதாவது நிறையா ஸ்பேஸ் வந்து அது கொடுக்கணும், ரொம்ப கன்ஜஸ்டடாக வந்து நம்ம போடக்கூடாது. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஹைட்ரேஷன், போதுமான அளவு இதுக்கு வந்து தண்ணியை வந்து நம்ம கொடுத்துட்டே இருக்கணும். இது நிறையா தண்ணி வந்து அப்சர்வ் பண்ணும். ஸோ நீங்கள் வந்து பீட்ஸ் வளர்க்கணும்னு நினைக்கிறீங்க, அதாவது இந்த செங்கிழங்க வளர்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தள்ளி அதை வந்து நீங்கள் விதைக்கணும். அதே மாதிரி இதுக்கு தேவையான அளவு தண்ணியும் நீங்கள் வந்து கொடுக்கணும். ஸோ 3வது காய்கறி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ரேடிஷ், அதாவது நம்மளோட முள்ளங்கி. 28 நாள் எடுக்குங்க. நீங்கள் முள்ளங்கி போட்டிங்கன்னா இது வளர்கிறதுக்கு, ஃபுல்லாக வளர்கிறதுக்கு 28 நாள் தான் வந்து எடுக்கும். நீங்கள் சின்ன முள்ளங்கி வளர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதாவது டைனி ரேடிஷஸ் நீங்கள் வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்வீட், அப்புறம் ஒரு மாதிரி ஸ்பைசி ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுவே கொஞ்சம் மெச்சூர்ட் ஆகிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் கூட ஒரு துவர்ப்பு தன்மை இருக்கக்கூடிய முள்ளங்கியாக வந்து மாறிடும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியானது பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரியான முள்ளங்கி நீங்கள் வந்து வளர்த்துக்கலாம். ஸோ 4வது காய் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா zucchini. கொஞ்சம் வருஷம் முன்னாடி பார்த்தாலே இது ரொம்ப ஃபேமஸாக இல்லைன்னு சொல்லலாம், ஆனால் இப்போ எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ இதை நீங்கள் உங்கள் வீட்டில் வளர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு 40 நாள் போடுங்க இது ஃபுல்லாக ஃப்ரூட் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு. ஆனால் சன்னி பிளேஸில் நீங்கள் வந்து வைக்கணும். அண்ட் போதுமான அளவு தண்ணியும் நீங்கள் வந்து கொடுக்கணும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இது 4 feet வரைக்கும் வளர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ போதுமான அளவு ஸ்பேஸ் நீங்க வந்து கொடுக்கணும். ஸோ இது எல்லாம் நீங்க ப்ரொவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சூப்பர்பான zucchini ஃப்ரூட்ஸும் வந்து கிடைச்சிடுங்க.
ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் உங்கள் கிச்சனில் வளர்க்கக்கூடிய 4 காய்கறிகள் என்ன பயிர்கள் நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் மைக்ரோ கிரீன்ஸ். நான் சொன்னது மட்டும்தான் கிடையாது, நீங்கள் நெட்டில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கிடைக்கும். நீங்கள் எல்லாமே உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரெண்டாவது நான் சொன்னது என்னன்னு பார்த்தோம்னா பீட்ஸ். மூணாவது நம்மளோட ரேடிஷஸ், அதாவது முள்ளங்கி. நாலாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா zucchini. ஸோ இந்த 4 வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததா அப்படின்றது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணலாம். இன்னும் நீங்கள் இந்த மாதிரி ஃபார்மிங் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க, சின்ன சின்ன விஷயத்துலேருந்து பெரிய பெரிய விஷயங்கள் இருக்குன்னா என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கு தகுந்த வீடியோஸை நாங்கள் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோன்னு சொல்லி இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃப்ரீடம் ஆப் இன்னும் இன்ஸ்டால் பண்ணலைன்னா ஃப்ரீடம் ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி கோர்சஸ் அதில் சூட்டபுளாக இருக்கோ அந்த கோர்சஸை கோ த்ரூ பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் லைஃப்பில் மேபி என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் மார்க்கோட உட்காந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆப் உங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனராக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். அடுத்த வீடியோவில் திரும்ப பார்க்கலாம். அது வரைக்கும் நீங்கள் உங்களை நல்லா பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.